இனிய வணக்கம். ஸ்டைல் லாஜிக் யூடியூப் சேனல், கேரளா தேவன் ஸ்டுடியோ, மலையாளம் லாங்குவேஜ், மூவி நேம் ஒரு பகல் ஒரு இரவு, கான்செப்ட் டிஸ்கஷன், வார்ம் அப். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேரளா சிஎம் பினராயி விஜயன், அப்புறம் ஈஷா ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர் சத்குரு அப்பாயின்மெண்ட், சத்குரு இன்ஃபர்மேஷன். ஒரு ஆசிரமம் அப்படின்றது தனியார் சொத்தா பொது சொத்தா அப்படின்னு கேட்டால் அது தனியார் சொத்து தான். அதனால் ஒரு டைரக்டராக நான் உங்களுக்கான ஒரு கேரக்டரை, ஒரு ரோலை ஒரு படத்தில் நான் புக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும். ஏதாவது நீங்கள் எனக்கு செக்காக கேஷ் கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஈஷா ப்ராடக்ட் ஏதாவது ஹோம் டெலிவரி பண்ணலாம். எதனாவது எனக்கு ஒரு பலனுள்ளதாக செயல்படுங்க. ஓகே, ஏதாவது ஒரு கிஃப்ட்டு, ப்ராடக்ட்ஸு, பைக்கு, கார்ஸு, எதுனா ஒரு கிஃப்டாவது. ஓகே, காணிக்கை. ஓகே, குரு காணிக்கை. சரி, ஓகே. இந்த படத்தில் வந்து பார்ட்டிசிபேட் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஒரு ஆன்லைனில் நம்ம ஒரு ரெஜிஸ்டர் புக் பண்ணும்போது எல்லாரோட பேரும் நம்ம புக் பண்ண முடியாது. இது ஒரு படமாக எடுக்கிறோம், அப்போ நம்ம எல்லாரோட பேர் நேம் எழுதிக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி கூப்பிட்டு இந்த மாதிரி டேட்டில் உங்களுக்கு ஷூட்டிங் இருக்க வாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதனால் நம்ம ஒரு ஷூட்டிங் ஒரு படமாக எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம எல்லாருமே ஒரு இன்வைட் பண்ண முடியும். ஓகே, சரி, இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, கதையோட ஹீரோ ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஃபேமிலியில் ஒரு சிவில் இன்ஜினியர், நல்லா படிச்சுட்டு ஊர்லேயே சிவில் இன்ஜினியர் ஒர்க் செய்கிறாப்படி. அப்படியே செஞ்சிட்ருக்கும்போது ஒரு லவ்வு, ஒரு சாங்கு, அப்புறம் ஒரு எக்ஸாம்லாம் எழுதுகிறாப்படி. புருனை நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஆன்லைனில் பார்க்குறாப்படி. அப்புறம் அதுக்கு விண்ணப்பம் பண்ணுறாப்படி. அப்புறம் அவர் செலக்ட் ஆகிறாரு, புருனை நாட்டுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிறதுலே டாப் 1 பெஸ்ட்டு இன்ஜினியராக இருக்கிறாரு. அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் செஞ்சிட்ருக்காரு. அப்போது அந்த நாட்டுக்கு எலான் மாஸ்க் விசிட் வராரு. அப்போது புருனை கிங்கும் எலான் மாஸ்க்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது புருனை கிங் வந்து தன்னோட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போ எலான் மாஸ்க்கும் இன்ஜினியரும் பேசிக்கிறாங்க. அப்போ எலான் மாஸ்க் கேட்குறாரு, இந்த உலகம் அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கிற கடல் பகுதியெல்லாம் உயர்ந்துச்சுன்னா நிலப்பகுதி எல்லாமே தாழ்ந்துருமே. இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு, இப்போ திரும்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எலான் மாஸ்க் கேட்குறாரு. அதுக்கு இன்ஜினியர் சொல்கிறாரு, தட்பவெட்ப சூழ்நிலையாலையும் காலநிலை மாற்றத்தாலேயும் மாற்றங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதும் பொல்யூஷன் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குறதும் நம்மளோட கடமையாக இருக்குது. எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி பொல்யூஷன் கிடையாது, க்ரீன் ஹவுசஸ் தான் எல்லாமே. ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருமே நுணுக்கமாக நாங்கள் டிசைன் பண்ணி வடிவமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. எலான் மாஸ்க் இந்த மாதிரி பேசுனதை கேட்டதுன்னு அவருக்கு பிடிச்சிருது. ஒரு ப்ராஜெக்ட் கேட்குறாப்படி, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸு வேணும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு டிசைன் பண்ணி கொடுக்குறாரு. அந்த மாடல் வச்சுட்டு எலான் மாஸ்க் வந்து அவரோட ஆஃபீஸ் வந்து ஒரு நாட்டில் அமைக்கிறாப்படி. புருனை நாட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. அவரோட ஒய்ஃபோட வந்து மறுபடியும் கேரளாவுக்கு வராரு. கேரளாவுக்கு வந்ததுடனே அங்கே ஒரு ஸ்டார், கேரளாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்டார், அவர் பேர் பார்த்திங்கன்னா தேவன். இந்த படத்தில் தேவன் வந்து டபுள் கேரக்டர். கேரக்டரில் ரெண்டாவது கேரக்டர் வந்து கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி வரும். அப்படி அவர் இந்த தேவன் வந்து சொல்கிறாப்படி இன்ஜினியர்கிட்ட, எங்கள் ஆர்டிஸ்ட் எல்லாமே தங்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு க்ரீன் ஹவுஸ், நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு நேச்சுரலான, அதே சமயத்தில் டெக்னாலஜியாகவும் அதே சமயத்தில் மாடர்னாக இருக்கிற மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாப்படி. உடனே இன்ஜினியரும் ஓகே உங்களுக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு டிசைன் அப்பார்ட்மெண்ட் அமைச்சு தராப்படி. அதோடு இந்த படம்
முடியுது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்காக இருக்கும், கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜாக இருக்கும், அடுத்து நடக்க போகக்கூடிய விஷயத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தொகுப்பாக இருக்கும். ஓகே, சரி. ஸ்க்ரீன் பிளேவில் நம்ம ஃபஸ்ட்டு சீன் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, இன்ஜினியர் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு எல்லோரும் ஒரு விருது கொடுக்குறாங்க. அவர் போய் அந்த விருது வாங்குறாரு. அந்த விருது வாங்கும்போது தான் இந்த விருதுக்கு எப்படி தயாரான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு. உடனே கதை வந்து ஆரம்பமாகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஓகே, சரி. கடைசியாக தகவல் என்ன அப்படின்னா, நம்ம என்ன தான் கோட் பண்ணாலும் சரி, இல்லை ஆடியோ பண்ணாலும் சரி, வீடியோ பண்ணாலும் சரி, எரர் இருக்க தான் செய்யும். அதுக்கு தான் எடிட்டர்னு ஒருத்தர் இருக்கா. அப்படி நம்ம ஒரு படமாக எடுக்கும்போது நிறையா விஷயம் நம்ம எடிட் பண்ணுவோம். அதுக்கு தான் நமக்கு டைம் ஸ்பேஸ் தேவை. ஓகேவா, அதுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் கிட்டத்தட்ட 1 இயர்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே ஒரு கோர்வையாக கோர்த்து அதை எடிட் செஞ்சு அது ஒரு பர்ஃபெக்டாக நம்ம கொண்டு வர்றது தான் மூவி. ஓகே, அப்போ அது மூவி நீங்கள் கடைசியாக தியேட்டரில் பார்க்கும்போதோ மட்டும்தான் உங்களுக்கு அந்த கரெக்டான சொல்யூஷனான ஒரு பர்ஃபெக்டான ஒரு அமைப்பான ஒரு திரைப்படம் உருவாகி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதனால் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். நல்லா அருமையாக கிளாசிக்காக கேரளாவுக்கு மலையாளம் லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு படம். நன்றி, வணக்கம், சுபம். See you next video. Bye.